காலத்துல ஒரு சஹாபி இருந்தார், ஜுலைபீப் சொல்லி. ஒரு பார்க்கறதுக்கு கொஞ்சம் பங்கரையா இருந்தார், கருப்பு, ஆளும் கொஞ்சம் குட்டை, உருவமும் ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதனால ரொம்ப காலமா கல்யாணமாகவும் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏப்பா நீ கல்யாணம் முடிச்சுக்கிற மாட்டியான்னு. அப்போ அவர் சொன்னாரு, நாயகமே வல்லாஹி அன காசிதுன், நான் ஒரு மட்டமான ஆளு, எனக்கு யாரும் பொண்ணு தர போறாங்கட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்டிபிகேட் கொடுத்தாங்க, வல்லாஹி மா அன்த பிகாசிதின் இன்தல்லாஹ், நீ அல்லாஹ் இடத்துல மட்டமான ஆள் இல்லப்பா, உனக்கு நான் பொண்ணு பார்க்கிறேன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உனக்கு நான் பொண்ணு பார்க்கிறேன் நாங்க. அவருக்கு சந்தோஷம். ஏழை எளியவங்க அத்தருக்கும் தான் ரசூலுல்லாஹ் தான் அல்லாஹ்வுக்கு பொறுப்பேற்றவங்க. சொன்னாங்க, நான் பார்க்கிறேன்ப்பா. ஒரு சஹாபி, அங்கே அன்சாரி சஹாபி இருந்தார். அவர் வீட்டில் ஒரு கல்யாணத்துக்கு தகுதியான ஒரு பொண்ணு இருக்குன்னு தெரிஞ்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டாங்க. அன்சாரி சஹாபியை கூப்பிட்டு, உங்கள் வீட்டில் உங்கள் மக இருக்குது, கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்குது, நான் பொண்ணு கேட்டா தருவீங்களான்னு கேட்டாங்க. அவர் என்ன விளங்கிட்டார், ரசூலுல்லாஹ் தனக்கு கேட்கிறாங்க நினச்சிக்கிட்டு, அலர் ராசி வல்லைன்னு தலைமையில கொடுக்குறேன் ரசூலுல்லாஹ், உங்களுக்கு இல்லைன்னு நான் சொல்லுவேன், குதிக்க ஆரம்பிச்சாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னா, அவசரப்படாதப்பா, எனக்கு இல்லை, எனக்கு இல்லப்பா, வேற யாருக்கு, ஜுலைபீபுக்கு. ஜுலைபீப் ஃபேமஸான ஆளு, அங்கே பள்ளியாசல இருந்து இரு வேலைகளை பார்த்துட்டு கிடந்தவர். அவர் தலையை சொரிய ஆரம்பிச்சாரு. ஜுலைபீபுக்கா? பொதுவாக நம்ம தப்பிக்கிறதுக்கு சொல்லுவோம், வீட்டில் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன்னு சொல்லுவோம் பாருங்க, ஓடுறதுக்காக அப்படி சொல்லுவோம் பாருங்க. அவரு என்ன சொல்றாரு, வீட்டில் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன்னு சொல்ல, என்ன இருந்தாலும். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உண்மைதான்ப்பா, வீட்லையும் கேட்கணும், பிள்ளைய கொடுக்குற விஷயம் கேட்டு வாங்கணும். இந்த மனுஷன் வீட்டில் போய் ரசூலுல்லாஹ் சஸ்பென்ஸா சொன்னது மாதிரியே கேட்கிறாரு. விஷயம் தெரியுமா என்னங்க, ரசூலுல்லாஹ் மகளை பொண்ணு கேட்டாங்க, கொடுக்குறேன்னு சொல்ல வேணாமா, உடனே அந்தம்மா கொடுத்துருக்க வேண்டாமா, நானும் இப்படித்தான் அவசரப்பட்டேன், கடைசியில் தனக்கு கேட்கலையா, வேற யாரு கேட்டாங்க, ஜுலைபீபுக்கு கேட்டாங்க. அந்தம்மா தலையை சொல்லிச்சுட்டு, என் பிள்ளைய இந்த வசதியான வீட்லாம் கேட்டாங்க, அழகான மாப்பிள்ளைக்கெல்லாம் கேட்டாங்க, இந்த வங்கீஷ மாப்பிள்ளைக்கெல்லாம் கேட்டாங்க, ஜுலைபீபுக்கு எப்படி கொடுக்கறது, வேலை இல்லாத மனுஷன், உருவமும் நல்லா இல்லை, குட்டையாகவும் இருக்கிறாரு, கருப்பாகவும் இருக்கிறாரு, இவருக்கு போய் எதாவது சொல்லி தட்டி விட்டுருங்க அப்படின்னு அனுப்பிச்சு. எனக்கு அதுதான் அபிப்பிராயம், நானா தலையை கொடுக்கக்கூடாது, ஓன் தலையை வச்சு தான் நான் காப்பாற்றணும்னு நினச்சி உன்கிட்ட வந்து கேட்டு போகிறேன், நான் போய் சொல்லிடுறேன் ரசூலுல்லாஹ்ன்னு கிளம்புறார். கிளம்புன உடனே ஹதீஸில் வருது, வீட்டுடைய மூலையிலிருந்து அந்த மணப்பெண் இந்த உரையாடலை கேட்டுச்சு. பாப்பாவும் உமாவும் பேசிக்கிட்டு அந்த உரையாடலை அந்த பெண்ணு கேட்டுட்டு பாப்பா கூப்பிட்டு சொல்லுச்சு, பெண்ணு கேட்டது யாரு, யாருக்கு கேட்டால் என்ன, கேட்டது யாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க நீங்க மறுக்கவா போறீங்க? நபி என்னைய பொண்ணா கேட்டா என்னை வீணாக்க ஒரு காலத்தில் அவங்க செய்ய மாட்டாங்க, என் வாழ்க்கை மெழுறோம், நான் அந்த மாப்பிளையே தான் கட்டு வேண்டுச்சு. அல்லது இந்த சஹாபிய பெண்மணி சிறு வயது மணமகள் தன்னுடைய வாப்பாவை எழுந்து பேசி உம்மாவை எழுந்து பேசி, எங்க நபி என்ன வீணாக்க மாட்டாங்க, அவங்க பெண் கேட்டதை நீங்க மறுக்கவா போறீங்க, தடுத்தாங்களே. அப்போ வாப்பா சொன்னா, உன் வாழ்க்கைக்கு தான் நான் சொன்னோம், நீயே சம்மதமா இருந்தா நானும் சம்மதம். போய் ரசூலுல்லாஹ்ட்ட ஓட்டமா ஓடி போய் நடந்த உரையாடல்களை சொல்லி கடைசியே புள்ள இதை சொல்லுச்சுன்னு சொன்ன உடனே எங்க நபி ரெண்டு கையையும் தூக்கி, அல்லாஹும்ம சுப்பானைகள் கைர சப்பாம் வலா தஜல் ஐஷஹா கத்தாம், ஹதீஸ்ல வாசம் வருது, அல்லாஹ்வே அந்த பெண் மீது நலவை கொட்டோண்டு கொட்டு, அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் ஒரு காலத்திலும் கஷ்டத்தை வச்சிடாத. இந்த நபி துஆ செய்தாங்க. இதுதாங்க பாக்கியம், ஏத்துக்கிட்டதுடைய கிடைக்கக்கூடிய பாக்கியம், இது லாபத்துடைய பலன். இது ஹதீஸ்ல வருது, மதீனாவுல அந்த பெண்ணை விட வசதியாக எந்த பெண்ணும் இருக்கிறது.